இது நாட்டின் தலையெழுத்தையே மாற்றும் அதிரடி திட்டத்தை அறிவித்த மோடி. இனி கொண்டாட்டம்தான். உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும் கிடைக்காத இளைஞர் சக்தியை நமது நாடு பெற்றிருக்கிறது. அதை முழுவதுமாக புரிந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 11 ஆண்டுகளாக அந்த செல்வத்தை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த பல வழிகளை கண்டுபிடித்து செயலாற்றி வருகிறார். இளைஞர்களின் கண்டுபிடிப்பு மற்றும் தொழில் தொடங்க பல்வேறு ஊக்கங்களை திட்டங்கள் மூலம் கொடுத்து வருகிறார். இதன் மூலம் முன்பு அரசு வேலைக்காகவே காத்திருந்த இளைஞர்கள் சுயமாக தொழில் தொடங்கியும் அல்லது வெற்றிகரமாக இயங்கி வரும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்தும் பணியாற்றி வருகின்றனர். இது இவ்வாறு இருக்க ரோஜ்கர் மேளா என்ற வேலைவாய்ப்பு திருவிழாவை மத்திய அரசு நடத்தி வருகிறது. இதன் வாயிலாக மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களுக்கு நியமன கடிதங்களை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி வருகிறார். ரோஜ்கர் மேளா தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை நாடு முழுவதும் 11 லட்சத்திற்கும் அதிகமான வேலை பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 18வது வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 40 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டு 61,000 பேருக்கு நியமன கடிதங்கள் பிரதமர் முன்னிலையில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கியதில் இருந்து இதுவரை 11 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நியமன கடிதங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. புதிதாக நியமனம் செய்யப்பட்டவர்கள் மத்திய உள்துறை, சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை, நிதி சேவைகள் துறை, உயர்கல்வி உட்பட பல துறைகளில் பணியாற்றுவர் என கூறியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியதாவது, ரோஜ்கர் மேளா ஒரு நிறுவனமாக மாறி இருக்கிறது. இதுவரை லட்சக்கணக்கான இளைஞர்கள் பல்வேறு அரசு துறைகளில் இருந்து பணி நியமன கடிதங்களை பெற்றிருக்கிறார்கள். இன்று வழங்கப்பட்ட பணி நியமன கடிதங்கள் வளர்ந்த இந்தியாவை நோக்கி இளைஞர்களை வழிநடத்துவதற்கான ஒரு சங்கல்ப பத்திரம் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் அழைப்பிதழ். நமது அரசு இளைஞர்களுக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்க தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறது. நாட்டின் திறமையான இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக மற்றும் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறது. நாட்டின் பொருளாதாரம் தற்போது பலமடைந்து வருகிறது. அடுத்த 10 ஆண்டுக்குள் தனது ஜிடிபியை இரட்டிப்பாக்கிய உலகின் ஒரே பொருளாதார நாடு இந்தியா மட்டும்தான். 100க்கும் மேலான நாடுகள் அந்நிய நேரடி முதலீடு மூலம் நம் நாட்டில் முதலீடு செய்து வருகிறது. 2014க்கு முந்தைய 10 ஆண்டுகளுடன் நாம் ஒப்பிடுகையில் அந்நிய நேரடி முதலீட்டின் வரவு 2.5 மடங்குக்கு மேல் அதிகரித்திருக்கிறது. இந்த அந்நிய முதலீட்டின் வரவு இளைஞர்களுக்கு எண்ணற்ற வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி வருகிறது என்று பிரதமர் பேசினார்.